கும்பகோணத்துல இருக்கிற திருநாகேஸ்வரமுடையார் கோவிலுக்கு நீங்க போவீங்க. அது ஒரு பரிகார தலம், ராகு கேது பரிகார தலம். அங்க போக முடியாத ஆட்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த கோவிலுக்கு வந்தாலே போதும். அங்க கூட நீங்க பரிகாரம் பண்ணணுங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐயாவோட இந்த முகத்தை, அவருடைய திருமணியை பார்த்தாலே போதும். இந்த ராகு கேது இந்த பரிகாரம் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு தலம் தாங்க இந்த தலம். நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் கல்விமடை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1200 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயத்துல இருக்கேன். ரொம்பவும் ஒரு வித்தியாசமான கருவறை, வித்தியாசமான அந்த சுவாமியோட அந்த திருமேனிங்க பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயமா தான் இந்த சிவாலயம் இருக்குது. 50 ரூபாயில இருந்த ஒரு சிவாலயத்தை இன்னைக்கு இந்த ஊர் மக்களும் சில சொந்தங்களும் சேர்ந்து மீட்டெடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு தலமா மாற்றிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமையை மீட்டெடுத்துட்டு வர்றாங்க. இந்த கோவில்ல பாண்டியர்கள், சோழர்கள்னு பல பேர் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய கல்வெட்டுகளும் இங்க இருக்குது. ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாதுங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் ஒரு காலத்துல இருந்த கருவறை, ஒரு மிகப்பெரிய மரம் முளைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த மரத்தெல்லாம் வெட்டி இந்த அளவுக்கு கோவில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க. அதனால தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன்னா இப்படி ஒரு சிவாலயம் இன்னொரு கட்டத்துக்கு போகணும், நம்மளுடைய 1500 ஆண்டுகள் பழமை மீட்கப்படணும். அதுக்காக தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.